10 years 1998ங்க எக்ஸாக்டாக. ஸோ அப்போ வந்து 14 வருஷம் ஆச்சு. ஸோ அவங்கள முதல்ல குத்து வழக்கு ஏற்ற சொல்லி சொல்கிறேங்க. வாங்க ஓகே, நான் நீங்களும் வாங்க வாங்க. ஆமாம் ஆமாங்க. சந்திரசேகரை பற்றி நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேங்க. சந்திரசேகர் சீமா ஜாஸ் ரெண்டு பேரும் எந்திரிங்கன்னா கொஞ்சம். You guys are the alumni of this Tamil school. Yeah. ஜாஸ் இவங்கெல்லாம் கிராஜுவேட் ஆகி போனவங்க. அமீர் படித்தார். எல்லாரும் இது நீராறும் படிக்கணும். ஃபவுண்டிங் ஃபேமிலி பற்றி சொன்னேங்க. அதில் ஆரம்பத்தில் இருந்த ஈடுபாடு, டீச்சரு எல்லாம் பண்ணவர் சந்திரசேகர். திருப்பி அவர் நம்ம ஸ்கூலுக்கு வந்து பண்ணுறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. இன்ஃபேக்ட் 2001 அமெரிக்காவுக்கு வந்தேங்க. வந்து நான் உதயகுமார் தான் என்ன முதல்ல என்ன சொல்கிறேன் எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சவர். பண்ணி வச்சுட்டு ஒரு 3 மாதத்தில் ஒரு தமிழ் சங்க ஃபங்க்ஷனுக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து சந்திரசேகருக்கு நினைவு இருக்குதான்னு தெரியல. சந்திரசேகரோட ஏதோ போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாருங்க. எடுத்துகிட்டு வர்றப்போ அவர் ஊர்தியில் காப்பீடு இருக்கிறது எடுத்து வாருங்கள் அப்படின்னாரு. அவன் தமிழ்நாட்டில் தமிழுக்கு எங்கேங்க அதெல்லாம் மதிப்பே எல்லாம் வந்ததில்லை. வந்து முடித்தேன், உண்மையாலுமே முடித்தேன். அப்புறம் அவரே மறுபடியும் மொழிபெயர்த்து சொன்னார். இது உங்களுக்கு நினைவு இருக்குதான்னு தெரியல 2001. ஸோ அப்போ அதாங்க ஆச்சரியமாக இருந்தது. அமெரிக்காவில் வந்து இந்த அளவுக்கு தமிழ் ஒரு நல்ல ஒரு ஆர்வமாக இது இருக்குன்ட்டு. அப்புறம் தான் நான் 2004 இவங்களோட சேர்ந்து பண்ண ஆரம்பித்தேங்க. அதில் ஒரு விஷயம் ரொம்ப சொல்லணுங்க.
இப்போ நீங்கள் இவங்க பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. அவங்க சொல்லணும், மற்றவங்க சொல்லலாம் அவங்க பிள்ளைங்களாம் புத்திசாலித்தனம் மற்றதெல்லாம். நான் சொல்லுவேங்க, தமிழ் படித்ததுனால தான் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைங்களும் என்ன சொல்கிறதுங்க, எல்லாம் ஸ்மார்ட்டுங்க. அந்த ஸ்மார்ட்னஸ் எங்கேருந்து வந்ததுன்னா தமிழ் படித்ததுனால தான். இன்ஃபேக்ட் நீங்கள்லாம் நினைக்கலாம், நான் எப்போ இந்த ஸ்கூல் பிரின்ஸ்பால் ஆனேன், நான் பெரிய தமிழ் ஆர்வம்னா அப்படின்லாம். அப்படி இல்லைங்க. பட் ஆனால் எனக்கு ஒரு இந்தியாவில் இருக்கிறப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிதுங்க. அதாவது தமிழ் அப்போ தான் எனக்கு தமிழ் ஏன் முக்கியம்னு ஒரு தெரிஞ்சுக்கிற. எத்தனை பேருக்கு எம்எஸ் உதயமூர்த்தி தெரியுங்க? ஓகேங்க. அக்டோபர் 2ங்க அவர் வந்து அந்த நேரு சிலையிலிருந்து காந்தி சிலை வரைக்கும் நடப்பார். ஏதோ ஒரு காசு வச்சுக்கிட்டு நடப்பாருங்க. நான் எண்ணங்கள் புக்கு படிச்சிருந்தேன், அதனால் அவரை தெரியும். நான் மெட்ராஸ் வந்த பிற்பாடு மக்கள் சக்தி இயக்கத்தில் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதில் ஒரு அக்டோபரில் நான் அவரோட சேர்ந்து நடந்தேங்க. என்ன காசு எடுத்துக்கிட்டோம்னா தாய்மொழியில் கல்வி அப்படின்னு. ஸோ நீங்கள் அவர் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் விரதம் இருப்பார். விரதம் இருந்துட்டு நடப்பார். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் நடப்போம்னு நினைக்கிறேன். வருஷம் நடப்போம். ஒரு 15 மைல். அவர் இங்கேருந்து வந்ததுனால மைலுன்னு தான் சொல்லுவார். அதனால் அப்போ நாங்கள் அங்கே இருந்தாலும் மைலுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவர் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருப்போம். அவரை பற்றி இன்னொன்று சொல்லி விரும்புகிறேங்க. 80களில் ஒரு கம்பெனி சிஇஓவாக இருந்தாருங்க. அமெரிக்காவில் இந்தியர்கள் 2 பேர் தனி விமானம் யூஸ் பண்ணாங்க. அதில் அவர் ஒருத்தர். இங்கே பில்லியனருங்க. ஆனால் அங்கே இந்த மாதிரி போய் எங்கேயாவது யாருக்காவது சொல்லித்தரணுன்னா எதுனாலும் சரி, சைக்கிளில் கூப்பிட்டு போனீங்கனாலும் வந்துடுவார். ஒரு டைம் அன்ரிசர்வில் போனாருங்க. டிக்கெட் இல்லைன்னா அன்ரிசர்வில் போனார். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு. தனி விமானம் இங்கே எல்லாம் போயிட்டு இருந்தவர். அந்த மாதிரி அவர் என்னென்னாங்க, சொல்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப யோசிச்சு தான் சொல்லுவார். காந்தியவாதி. பட் ஆனால் சொன்னார்னா அதில் வந்து ரொம்ப ஆழ்ந்த ஒரு மீனிங் இருக்கும். அப்போ சொன்னாருங்க, அப்போ தான் நான் இப்போ நீங்கள் என்ஆர்ஐ பல்ஸில் நான் எழுதியிருப்பேன் ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது கூட அவர் சொன்ன விஷயங்கள் தான். நான் என்னோட விஷயம் கிடையாதுங்க. அவர் அதாவது உலகத்தில் இந்த மொழி ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணாங்க. தாய்மொழியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு எவ்வளோ அறிவு வளருது, மற்ற லாங்குவேஜில் படிக்கிற, அதாவது நீங்கள் பிறந்தது ஒன்று, படிக்கிற லாங்குவேஜ் வேறு ஒன்று, அவங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குதுன்னு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதில் பெங்களூரில் நம்ம இன்ஸ்டியூட் ஒன்று 8வது வரைக்கும், நான் சாரிங்க ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன், பட் இருந்தாலும் குயிக்காக முடிச்சுறேன். 8வது வரைக்கும் தாய்மொழியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கிரியேட்டிவிட்டி வளருதுங்க. நீங்கள் அது இல்லாமல் வேறு லாங்குவேஜில் படிக்க வச்சிங்கன்னா கிரியேட்டிவிட்டி குறையுது. இது வந்து நம்ம ஊரில் பண்ண ரிசர்ச் இல்லைங்க. அமெரிக்கா இன்வால்வ்டு, ஜப்பான் இன்வால்வ்டு, ஜெர்மனி இன்வால்வ்டு, ஃப்ரான்ஸ் இன்வால்வ்டு. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக மதர் டங் சொல்லித்தாங்க. ஸோ நான் இதோட இந்த பேச்சை முடிச்சுக்கிறேங்க. அப்புறம் நம்ம உதயகுமார் தாங்க, செல்வராஜ், ஜப்பார், மார்ட்டின், சந்திரசேகர் இவங்கெல்லாம் என்னென்னா அவ்வளோ டெடிக்கேட்டடுங்க. அதை விட அவங்க ஒய்ஃபெல்லாம் அதை விட டெடிக்கேட்டட். இவங்க சொல்லித்தருவாங்கன்னா ஃப்ரைடே எல்லோரும் சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ராக்டிவாக அவங்க ஒன்றோட ஒன்றா பேசிக்கிட்டு இன்றைக்கி எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அது வந்து ஃபேமிலியாக இருந்தது. இவ்வளோ பெரிய ஸ்கூலாக இருக்குது. ஸ்கூலாக இருந்தாலும் we have to be like a family. அதுதான் என்னோட வேண்டுகோளுங்க. அதோட உதயகுமாரை பேசலை.